குர்ஆனிலே ஏதேனும் ஒரு வசனங்களை எனக்காக நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, குர்ஆன் உங்களுக்கு அருளப்படுகிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இன்றைக்கு ஓதி அதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது சூரத்து நிசா என்கிற திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தை அவர் ஓதுகிறார். அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே வருகிறார். அந்த அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை அடைகிறார். அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறார், நிறுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கண்களிலிருந்து சாறை சாறையாக கண்ணீர் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுதார்கள் தெரியுமா? அந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் அது. நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்ற பிறகு தமிழிலே குர்ஆன் இருந்தால் அந்த குர்ஆனை எடுத்து பிரட்டி சூரத்து நிசா என்கிற அத்தியாயத்தை, திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை படித்து பாருங்கள். அந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். உங்கள் சமுதாயத்துக்கு உங்களை சாட்சியாக கொண்டு வந்தால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறார். உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹ் படைத்தான். அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் எதிராக ஒருவரை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக கொண்டு வந்தால் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை நேசித்தார்கள், எப்படியெல்லாம் விரும்பினார்கள். நேர்வழிக்கு வரவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் போலும் என்று கேட்டார்கள். தான் நேசித்த சமுதாயத்தை, தான் விரும்பிய சமுதாயத்தை, அந்த சமுதாயத்துக்கு எதிராக நான் சாட்சியாக இருக்க போகிறேனா என்று அல்லாஹ் கேட்ட அந்த கேள்வியை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் தாடிகள் நனைகின்ற அளவுக்கு அழுதார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கும் நம்மிடத்திலே என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசினானோ அதுபோல நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். என்றைக்காவது ஒரு நாள் திருமறை குர்ஆனை படிக்கிற பொழுது, அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிற பொழுது, அல்லாஹ் நரகத்தை பேசுகிற பொழுது, அல்லாஹ் இப்படி நரகத்தை வைத்திருக்கிறானே, எவ்வளவோ பாவங்கள் செய்கிறேனே, இந்த நரகத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவேனே என்று நினைத்து, நரகத்தை நினைத்து என்றைக்கால் வாழ்நாளில் ஒரு தடவை எழுந்திருப்போமா?